பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். ஞானவான் மூடன், வைஸ் மேன் அண்ட் ஃபூலிஷ் மேன். இந்த ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் பைபிள்ல இருக்கு. ஞானவான்களுடைய வீட்டில் வேண்டிய திரவியமும் எண்ணெயும் இருக்குமா. அதாவது வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் ஞானமுள்ளவர்கள் வீட்டில் இருக்குமா. மூடனுடைய வீட்டில் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போட்டுருவானா. நீங்க பைபிளில் சாலமன் ஞானியை பாருங்க. கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டார். அவருக்கு கடவுள் பொன்னையும் புகழையும் சேர்த்து கொடுத்தாராம். பைபிளில் யோசேப் அப்படின்னு ஒரு மனிதன் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 41:41 எகிப்து தேசத்துல அதிகாரியாய் தேவன் உயர்த்தினார். காரணம் ஞானம். நீங்களும் நானும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கேட்க வேண்டும். கடவுள் முகம் கோணாமல் தாராளமாய் தருவார் என்பது நிச்சயம். God bless you.